நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலாவா 20 நாள் தொடர்ந்து இஅ்திகாஃப் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஅ்திகாஃப் கடமையானதுல இருந்து கடைசி வரைக்கும் மௌத் வரைக்கும் இருந்தாங்களா இல்லையா? அதனாலதான் இந்த சுன்னத்துக்கு சுன்னத்தை முஅக்கதான்னு சொல்றோம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்படியா செஞ்ச சுன்னத்து தான் சுன்னத்தை முஅக்கதா. சுன்னத்தை கைர முஅக்கதா அப்படின்னு சொன்னோம்னா நபி அவங்க தொடர்ந்து செஞ்சிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் விட்டு விட்டு செஞ்சிருப்பாங்க. ஆனா தொடர்ந்து செஞ்சிருக்கக்கூடிய அமல் தான் சுன்னத்தை முஅக்கதா. அதனாலதான் இந்த சுன்னத்தை சுன்னத்தை முஅக்கதா கிஃபாயா அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நம்ம ஜனாசா தொழுகைய ஃபர்லு கிஃபாயான்னு சொல்றோமா இல்லையா? யாராச்சும் சில பேராச்சும் என்ன செஞ்சிடணும், தொழுகணும். யாருமே தொழுகலைன்னா அவங்க குற்றம் பிடிக்கப்படுவாங்க. அந்த மாதிரி இந்த இஅ்திகாஃபும் மஹல்லாக்கள்ல அந்தந்த மஸ்ஜிதுகள்ல சில பேராச்சும் கண்டிப்பா இருக்கணும். இல்லைன்னா எல்லாத்துக்கு மேல இந்த குற்றம் பிடிக்கப்படும். இன்னைக்கு நிறைய பேர் ஆளுக்கு ஒவ்வொரு நாள் இருக்கலாம்லாம் சொல்றாங்க இல்லைங்க. சில பள்ளிகளை இருக்கிறது இல்லை, நாங்க காசு கொடுத்து இருக்க வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படியும் கூடாது. அதாவது சில பேர் ஒவ்வொரு நாள் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், இன்னைக்கு நீங்க எரி நாளைக்கு எரி, ஏன்னா இந்த பள்ளிவாசலுடைய ஹக்கை நம்ம பூர்த்தி செஞ்சிருவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சட்டப்படி வராது. பாருங்க, 10 நாள் தொடர்படியா இருந்தாதான் சுன்னத்தை முஅக்கதாவான இஅ்திகாஃப். இப்ப யாராச்சும் ஒரு நைட்டு தங்குறாங்க, ஒரு நாள் தங்குறாங்க, 2 நாள் தங்குறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா இது நஃபிலான இஅ்திகாஃப்ல சேர்ந்துடும். இது சுன்னத்தான முஅக்கதாவான இஅ்திகாஃப்ல சேராது. மொத்தம் இஅ்திகாஃபுடைய சட்டம் இருக்கு 3 வகை. ஒன்று வாஜிபு, 2வது சுன்னத்து, 3வது நஃபில். நஃபில் அப்படின்னோம்னா நம்ம உள்ள பள்ளியாசலுக்கு வரோம் இல்லைங்க, வெளியே எழுதி போட்டிருக்கோம்ல, நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித். அதெல்லாம் இந்த மஸ்ஜிதில் நான் இருக்கிற காலம் வரைக்கும் இஅ்திகாஃப் நிய்யத் செய்றேன். எப்ப உள்ள நுழைஞ்சாலும் நம்ம இஅ்திகாஃப் நிய்யத்தோட வரும். இஅ்திகாஃப் நிய்யத்தோட வரும்போது என்ன பலன்னா, நீங்க சும்மா உட்கார்ந்தாலும் கூட என்னங்க உங்களுக்கு நன்மை கிடைச்சிட்டு, சும்மா வெறுமனே உட்கார்ந்துருந்தாலுமே கூட நன்மை கிடைக்கும். இதுதான் நஃபிலான இஅ்திகாஃப். இதுக்கு நோன்பு நிபந்தனை கிடையாது, நோன்பு வச்சிருக்கணும் நிபந்தனை இல்லை, இவ்வளவு நேரங்கிறது நிபந்தனை இல்லை. ஆனா சுன்னத்தை முஅக்கதாவுக்கும் வாஜிபுக்கும் நிபந்தனை இருக்கு. சுன்னத்தை முஅக்கதான இந்த ரமலானுடைய கடைசி 10 இருக்கிறதுக்கு இதுக்குதான் சுன்னத்தை முஅக்கதா. இதுக்கு நாளும் நிபந்தனை, நோன்பும் நிபந்தனை. நாள் என்ன நிபந்தனைங்க? 10 நாள் இருக்கணும். 21 பெற தெரிகிற வரைக்கும் இருக்கணும். அது 9 நாளா இருக்கலாம், 10 நாளா இருக்கலாம். நாளும் நிபந்தனை, நோன்பும் நிபந்தனை. நோன்பு இல்லாம ஒருத்தர் இஅ்திகாஃப் இருக்க முடியாது. நான் பள்ளிவாசல் இஅ்திகாஃப் இருக்கிறேங்க, ஆனா நோன்பு வைக்க மாட்டாங்கன்னு சொன்னான்னு வச்சுங்க, அது இஅ்திகாஃப் செல்லாது. நோன்பும் இருக்கணும், இந்த நாட்களும் இருக்கணும், இந்த மொத்தமான 10 நாட்கள் இருக்கணும். வாஜிபான இஅ்திகாஃப்னா என்னன்னா நேர்ச்சை இஅ்திகாஃப். இப்ப எப்படி நோன்பு நேர்ச்சை செய்யறாங்களே, நான் 2 நோன்பு வைக்கலான் இருக்கிறேன், 3 நோன்பு வைக்கலான் இருக்கிறேன், நான் இத்தனை பேருக்கு சதக்கா தரலான் இருக்கிறேன், உணவு வாங்கி தரலான் இருக்கிறேங்கிற மாதிரியே இதே மாதிரி நேர்ச்சை செய்வாங்க. நான் இஅ்திகாஃப் இருக்கிறேன் ஒரு நாள், நான் 3 நாள் பள்ளியில இஅ்திகாஃப் இருக்கிறேன் அப்படின்னு நேர்ச்சை செய்வாங்க. இப்படி இது ஒரு இபாதத். அந்த மாதிரி நேர்ச்சையான இஅ்திகாஃப் செஞ்சாங்கன்னா அப்ப நோம்போட தான் அவங்க இருக்கணும், நோன்பு இல்லாம இருக்கக்கூடாது. இப்போ எனக்கு இந்த காரியம் நடந்துச்சுன்னா நான் 3 நாள் பள்ளிவாசல இஅ்திகாஃப் இருக்கிறேன் அப்படின்னு யாராவது செஞ்சுட்டா அவங்க 3 நாள் இருக்கணும், நோம்போட இருக்கணும். இப்ப நோம்பும் அதுக்கு நிபந்தனை. சுன்னத்தை முஅக்கதாவுக்கும் நோம்பும் நிபந்தனை, இத்தனை நாட்களும் நிபந்தனை. நஃபிலான இஅ்திகாஃப் தான் நோம்பு நிபந்தனை இல்லை, நாட்களும் நிபந்தனை இல்லை. பாருங்க, இப்ப நாம சுன்னத்தை முஅக்கதா கிஃபாயா இருக்கு, சுன்னத்தை முஅக்கதா கிஃபாயா, இது கண்டிப்பா சிலர்களாச்சும் கண்டிப்பா இருக்கணும். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி வரைக்கும் இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா அவங்களுடைய சில மனைவிமார்கள் கூட வந்திருந்தாங்க. பக்கத்துல டென்ட் அடிச்சு அவங்களும் இஅ்திகாஃப் இருந்தாங்க. அந்த 1 வருஷம் இல்லாம போனாங்கன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா, அப்ப ஒரு மனைவிக்கு நபி அவங்க அனுமதி கொடுத்தாங்க. பார்த்தா மற்ற மனைவிமார்களும் பக்கத்துல டென்ட் அடிச்சு அவங்களும் இஅ்திகாஃப் இருந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருமே வந்துட்டாங்க. பார்த்தா பிரச்சனையா போல தெரியுதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, இப்ப வேணாம் அடுத்த வருஷம் இருந்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் 20 நாள் இருந்தாங்க அடுத்த வருஷம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஅ்திகாஃப் இருக்கும்போது கூட தங்களுடைய மனைவி ஹஸரத் சஃபியா ரலியல்லாஹு தஆலா இவங்க மற்ற எல்லா மனைவிமார்களும் குறைஷி குலத்துடைய பெண்கள், இவங்க மட்டும் யூத பெண், அங்கிருந்து வந்தவங்க, அரபு அந்த மக்கா மதீனாவுல சார்ந்தவங்க இல்லை, வெளியிலிருந்து வந்தவங்க, யூத குலத்து பெண்மணி. அவங்க இஸ்லாத்துக்கு இவங்களை கல்யாணம் பண்ணாங்க நபி அவங்கள. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல தனிப்பட்ட ஒரு கவனமும் வச்சிருந்தாங்க. என்னன்னா எல்லா பெண்களுக்கும் அவங்க சொந்த பந்தங்கள்லாம் பக்கம் இருக்கிறாங்க.
எல்லாருமே பேசிக்குவாங்க வச்சுக்குவாங்க. ஆனா இந்த பெண்மணி மட்டும் சொந்த பந்தம் யாருன்னு அங்க இல்லை, தனியா இருந்தாங்க. அதனால யாத்திகாஃப் இருக்கும்போது கூட அது சஃபியா ரலியல்லாஹு தஆலா பள்ளிவாசல வெளியே நிற்க வச்சுட்டு பேசிட்டு அனுப்புவாங்க. அவங்க தனிமை உணர்ந்துடக்கூடாதுன்ட்டு ரெஸ்பான்ஸ் தன்னுடைய மனைவிக்கும் கூட அவங்களுக்கு கொஞ்ச நேரம் இரவுல தராவிலாம் முடிஞ்சதுக்கு முன்னாடி பேசிட்டு அனுப்புவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாத்திகாஃப் இருக்கக்கூடிய வழக்கத்தை தொடர்ந்து கொண்டு வந்தாங்க. பாருங்க, இன்னைக்கு கூட மாஷா அல்லாஹ் பல இடங்கள் மக்கா மதீனாக்குல யாத்திகாஃப் இருக்கிறதுக்காண்டி உம்ராவுக்கு போறாங்க. பலர்கள் இந்த கடைசி 10 யாத்திகாஃப் இருக்கணும்னு சொல்லிட்டு வருஷம் மதீனாவுக்கு உம்ராவுக்கு போறாங்க. மக்காவுக்குள்ள போய் மக்கால இருக்கிறாங்க, ஹரம்ல. மதீனாவில் யாத்திகாஃப் இருக்கிறாங்க, நம்ம அங்க போய் யாத்திகாஃப் இருக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி நம்ம மேல் விஷாரத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டுல யாத்திகாஃபுக்குன்னு ரொம்ப பிரபலமான இடம். கிட்டத்தட்ட 2000 பேர் 3000 பேர்லாம் இருக்கிறாங்க ஒரே இடத்துல. அதுக்கான ஒரு பெரிய ஏற்பாடுகள் செய்யறாங்க. அதே மாதிரி சேலம் மஸாயிம் மாசால இருக்கிறாங்க, பல ஹான்காக்கள் இருக்கு. சில பேர் அவங்களுடைய ஷேஃப்மார்கள் பையத் வாங்கியிருக்காங்களா இல்லையா, அவங்களோட போய் இணைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பங்களாதேஷுக்கு போறாங்க, சவுத் ஆப்பிரிக்கா போறாங்க, பெரிய பெரிய நாடுகளுக்கு கூட பயணம் செஞ்சு போறாங்க. இந்த 10 நாளைக்காண்டி அவங்க கூட யாத்திகாஃப் இருக்கணும். இப்ப நமக்கிட்ட யாத்திகாஃப்னா என்னன்னு நமக்கு தெரியாதனால அதனுடைய சிறப்பும் தெரியல, அதனுடைய முக்கியத்துவமும் நமக்கு தெரியும். ஆனா நம்ம யாத்திகாஃப் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். வருஷம் முழுக்க அல்லாஹ்வுக்காண்டி, நம்ம குடும்பத்துக்காண்டி, நம்ம வியாபாரத்துக்காண்டி, நமக்காண்டி கொடுத்துட்டோம். ஒரு 10 நாள் தான் யாருக்காண்டி தரப்போறோங்க, அல்லாஹ்வோட. நம்ம கடைசி இந்த ரமலான் அப்படி நெருங்க அல்லாஹ்வோட நெருங்கிடும். குறிப்பா அல்லாஹ்வை மகிழ்விக்கணுங்கிறதுக்காண்டியே யாத்திகாஃப் இருக்கிறது. பள்ளிவாசல்கள் நம்ம இரவும் பகலுமா இருந்து லைலத்துல் கத்ர் அடையிறதுக்கும் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். பாருங்க, நம்ம எல்லாரும் நான் வருஷம் சொல்லுவேன், நம்ம இந்த வருஷம் இல்லை அப்படின்னு இருந்தாலும் கூட நம்ம ஏதாச்சும் ஒரு வருஷம் முழுசா 10 நாள் இருக்கணுங்கிற நியத்து வைக்கணும். நம்ம மௌத்துக்குள்ள நம்ம ஒவ்வொரு வருஷமும் இருக்கணும்னு நபி அவங்க சொன்னாங்க. நம்ம ஈமான்கா நான் சொல்ல வரேன், மௌத்துக்குள்ள ஒரு தடவையாவது என்ன செய்யணுங்க, 10 நாள் இருக்கணும். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச சுன்னத்தை நாம கண்டிப்பா நிறைவேற்றிட்டு மௌத்தாகணும் ஒரு தடவையாவது. ஒரு சஹாபி கடை வச்சாங்களாம். கடை வச்சுட்டு திடீர்னு எடுத்துட்டாராம் கடையை. ஏன் கடையை எடுத்துறீங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்கன்னா, நான் எல்லா சுண்ணத்தும் பின்பற்றினேன், ஒரே ஒரு சுண்ணத்து மட்டும் பாக்கி இருந்துச்சு. என்ன சுண்ணத்துனா, என்கிட்ட யாராச்சும் பொருள் வாங்கிட்டு போய் அந்த குறை திருப்பி கொண்டு கொடுத்தா வாங்கிக்கணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. நான் இதுவரையும் எல்லாம் வித்து யாரும் கொண்டு வரதே இல்லை, இப்பதான் திடீர்னு ஒருத்தர் கொண்டு வந்தாரு, நான் கடையை சாத்திட்டேன். ஏன் இந்த சுண்ணத்தை என்ன ஆயிடுச்சுங்க, நிறைவேறிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாருடைய சுண்ணத்தையும் நான் பின்பற்றணுங்கிற அந்த எண்ணங்கள் வச்சாங்க. பாருங்க, பெண்களும் யாத்திகாஃப் இருக்கலாம், ஆண்களும் நம்ம பள்ளிவாசல்ல இருக்கணும், 5 வக்து தொழுகிற மாதிரி இடத்துல நம்ம இருக்கணும். குறிப்பா நம்ம மஹல்லா மஸ்ஜிதுல நம்ம இருக்கணும், அதுதான் சிறந்தது. நான் பெண்களும் வீடுகள்ல இருக்கணும், ஆனா சமையல் செய்யக்கூடாது. பெண்கள் வீட்டுல ஒரு தனிமையான ஒரு இடத்த வச்சு அவங்க தொழுகிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடமா இருந்தாலும் சரி, ஒரு பெட்ரூமா இருந்தாலும் சரி, ஒரு திரையை போட்டு நம்ம அந்த இடத்துல அவங்க எப்பவுமே இபாதத் செஞ்சுட்டு யாத்திகாஃபுடைய நியத்தில் இருந்து கொள்ளணும். அவங்களுக்கும் சுன்னத்தை முஅக்கதான 10 நாள் தான். 2 நாள் 3 நாள் இருந்தாலும் கூட அந்த சுன்னத்தை முஅக்கதாவா ஆகாது. அவங்களும் 10 நாள் தொடர்ந்து இருக்கணும். ஆனா ஒரு அனுபவத்துக்காண்டியோ நம்ம பழகிக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டியே ஆரம்பத்துல 2 நாள் 3 நாள் அப்படிங்கிறது நம்ம இருக்கலாம். ஆனாலும் 10 நாள் தொடர்ந்து இருக்கணுங்கிற அந்த எண்ணங்களும் நம்ம வைக்கணும். பாருங்க, யாருக்காச்சும் யாத்திகாஃப் இன்னைக்கு கூட என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, யாத்திகாஃப் நான் இருந்துட்டே இருக்கேன், திடீர்னு அவசரமான வேலை வந்துருச்சு, நான் விட்டுட்டேன்னா என்ன செய்யறதுன்றாரு. இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி ஏற்படாது. அப்படி வந்துட்டாலும் கூட ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு விடுபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாளை மட்டும் பின்னாடி கலா செஞ்சா போதும், நோம்போட கலா செய்யும். இந்த 10 நாள் இருக்கும்போது இடையில ஒருத்தருங்க வெளியூர் போயிட்டாரு, அவசரமான வேலை, என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், கோர்ட்டுடைய இது வந்திருக்கு, வாய்தா வரும், நான் போகணும், என்ன செய்யறதுன்னு கேட்டார். நீங்க வக்கீல்கிட்ட சொல்லுங்க, ரமலான் முடிஞ்சு போட சொல்லுங்க அப்படின்னு. ஒரு கால் நிர்பந்தம் ஆயிடுச்சு அப்படின்னு இருந்தாலும் கூட நீங்க போயிட்டு என்ன செஞ்சுக்கலாம், அந்த ஒரு இதை மட்டும் கலா செஞ்சுக்கலாம். அதனால நம்ம கண்டிப்பா யாத்திகாஃப் இருக்கணுங்கிற ஒரு நியத்து வேணும். பாருங்க, இன்னைக்கு நம்ம குர்ஆன் ஓதன ஆயத்துல ஒரு ஆயத்து என்னன்னா, வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா வஇன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன்.
அல்லாஹ் தஆலா சொல்றான், எங்களுடைய விஷயத்துல எங்களுடைய பாதையில யார் முஜாஹதா செய்யறாங்களோ, யார் தியாகம் செய்யறாங்களோ, நஹ்தியன்னஹும் சுபுலனா, அவங்களுக்கு நாங்க பல வழிகளை திறந்து வைப்போம், பல வழிகளை அவங்களுக்கு திறந்து காட்டுவோம். இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன், அல்லாஹ் தஆலா முஹ்ஸினீன்களோடு உடன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, இதெல்லாம் ஒரு முஜாஹதா. நாம எந்த அளவுக்கு நம்முடைய அமல்கள்ல ஒரு தியாகம் செய்யறோமோ அப்பதான் அல்லாஹ் தஆலா பல வழிகளை திறந்து வைப்போம். நம்ம முஜாஹதா செய்யாம தியாகம் செய்யாம அந்த வழிகள் என்ன ஆகாது, நமக்கு திறக்காது. இது ஒரு முஜாஹதா தான். குறிப்பா நம்ம பள்ளியில மாஷா அல்லாஹ், நம்ம இன்னைக்கு வாட்ஸ்அப்ல கூட நான் எல்லாத்துக்கும் நான் போட்டு விட்டேன். யாத்திகாஃப் எங்க, அதாவது அவங்கவுங்க மஹல்லால இருக்கணும். ஒரு காலம் அந்த மஹல்லால இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை, உதாரணத்துக்கு சாப்பாடு கொண்டு வர்றதுக்கு ஆள் இல்லை, சாப்பாடு ஏற்பாடுக்கு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பள்ளியில நம்ம அதை ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு செஞ்சோம். மாஷால ஒரு 4-5 பேர் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து 10 நாள் இருக்கிறவங்களுக்குங்கிற மாதிரி அவங்களுக்கு அறிவிப்பு செஞ்சிருக்குது. ஏன்னா நம்ம 2 நாள் 3 நாள் சொன்னா பல பேர் வருவாங்க போவாங்க, அதோடைய கணக்குகள் தெரியாது. அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி ஒரு முறையில அறிவிப்பு செஞ்சோம். அதே நேரத்துல நம்முடைய பள்ளியில நாம யாத்திகாஃப் இருக்கிறவங்களுக்கு அமல்களோட நம்ம இணைச்சு தரணும், இந்த பழக்கத்தை கொண்டு வரணும். ஈரோட்டுடைய மக்களுக்கு யாத்திகாஃபும் ஒரு அமல், அது ஒரு வழக்கம். பாருங்க, நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், வாட்ஸ்அப்ல எவ்வளவு செய்தி வருது, ஆனா யாத்திகாஃப் பத்தி செய்தி வரவே இல்லை. இந்த சமீபத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் 10 நாள்ல பல செய்திகள் வந்துட்டே இருக்கு. ஆனா யாத்திகாஃப் இருக்கணும், இந்த கடைசி 10 முக்கியத்துவம் அப்படிங்கிற அந்த செய்திகளே உலாவரவே கிடையாது. இன்னைக்கு நம்ம இந்த மெசேஜ் போட்ட பின்னாடிதான் நிறைய பேருக்கு யாத்திகாஃப் இருக்கணும், நம்ம கடைசி 10 வந்துருச்சு, என்னைக்கு ஆரம்பம் அப்படிங்கிற அந்த விஷயமே அவங்களுக்கு போகும். இப்ப நாம கூட இங்க யாத்திகாஃப் இருங்கிறவங்களுக்காண்டி 4 அமல் நம்ம மஷூரா நியத்துல வச்சிருக்கிறோம். அதாவது பகல்ல ஒரு 11:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் குர்ஆனுடைய தஜ்வீத், அவங்களுக்கு குர்ஆன் ஓதுறவங்களா இருந்தாலும் கூட தஜ்வீதான முறைகள்ல அவங்களுக்கு குர்ஆன் ஓதுறதுக்காண்டி ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி அதை கற்றுக் கொடுக்கறது. இன்ஷா அல்லாஹ் 2-3 உலமாக்களும் நம்ம இங்க கூட இருக்கிறதுக்காண்டி ஒரு மஷூரால இருக்கிறாங்க யாத்திகாஃப்ல. அவங்களுக்கு அந்த 11:30லேருந்து 12:30 மணி வரைக்கும் 1 மணி நேரம் குர்ஆனுடைய தஜ்வீதும் கற்றுக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி லுஹருக்கு பின்னாடி பொதுவானவாக ஒரு மசாயிலுடைய மஜ்லிஸ் ஒரு 1/2 மணி நேரம், முக்கியமான அடிப்படை மசாயில்களை அவங்களுக்கும் நமக்கும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யலாங்கிறது 2வதுங்க. 3வது, அசருக்கு பிறகு 40 சலவாத்துடைய ஒரு இது இருக்குங்க, மன்சில்ல சலவாத்துடைய மஜ்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது 40 சலவாத்துகள் இருக்கிறாங்க. சென்ற வருஷம் யாத்திகாஃப் இருக்கும்போது கூட நம்ம இங்க ஓதணும். இஃப்தாருக்கு முன்னாடி 40 சலவாத்துகள் ஓதி துவா செய்யலாம். அதே மாதிரி கடைசி 10ல் தினமுமே இரவுல நைட்டு 11 மணிக்கு, இப்போ நம்ம 10:15 மணிக்கு இது முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், இடையில நாம கொஞ்சம் ஃப்ரீ ஆகி சாப்பிட்டுட்டு இந்த மாதிரினா ஒரு 11 மணிக்கு நம்ம ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் திக்கரும் முராக்கபா. அதே மாதிரி ஹிஸ்புல் ஆலமுடைய துவாங்க, ஹிஸ்புல் ஆலம்னு சொல்லிட்டு ஒரு துவா கிதாப் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 450-500 துவாக்கள் இருக்கு, குர்ஆன் ஹதீஸ்ல வந்த துவாக்கள். இன்ஷா அல்லாஹ் அதையும் ஒரு 11 to 12க்குள்ள 1 மணி நேரம் தினமுமே இந்த கடைசி 10ல் நம்ம செய்யலாங்கிற ஒரு 4 அமல்களும் ஒரு நியத்தை வச்சிருக்கிறோம். இதுல நாம இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய மஹல்லா அப்படின்னு இருக்கிறனால நம்ம கண்டிப்பா 10 நாள் நம்ம எல்லாருமே இருக்கணுங்கிற ஒரு எண்ணமும் வைக்கிறோம். நாம இடையில 1 நாள் 2 நாள் ஒரு அனுபவத்துக்கும் ஒரு பயிற்சிக்காண்டி இருக்கலாம். ஆனா நம்ம சொன்ன மாதிரி இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல நம்ம கண்டிப்பா 10 நாள் ஒரு வருஷமாச்சு நம்ம இருந்துடணும் அப்படிங்கிற நியத்து இருக்கும். நான் அல்லாஹ்வுடைய கிருபையினால போன வருஷம் நிசாமுதீன் மர்கஸ்லயே 10 நாள் யாத்திகாஃப் இருந்தோம். நிசாமுதீன் மர்கஸ்ல ஒரு 28-30 பேருக்கிட்ட 10 நாள் யாத்திகாஃப் இருந்தாங்க. அதுல நாமளும் இருந்தோம், உலமாக்கள் ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. மாஷா அல்லாஹ் அவங்களுடைய அமல்களோட நம்ம கலந்து கொண்டோம். இப்போ நாம தினமுமே நைட்டு நடக்கக்கூடிய அமல் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுல கூட 11 மணிக்கு நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம், நாமளும் கலந்து கொள்ளலாம், நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் நம்ம சொல்லலாம். அல்லாஹ்வுடைய கிருபையினால பகல் நேரங்களில் நமக்கு என்ன முடியுமோ அந்த மாதிரி அமல்கள்லையும் நம்ம கலந்து கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லாமே ஒரு அமல் செய்யறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தான். அதனாலதான் பாருங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். ரஜபுலையும் ஷாபானையும் அல்லாஹ் பரக்கத் செய், ரமலானை அடைய செய்கிறான். முன்னாடி காலத்துலனாங்க கவர்மெண்ட் வேலையில் உள்ளவங்க கூட மெடிக்கல் லீவ் போட்டுட்டு என்ன செஞ்சாங்க, கடைசி 10 யாத்திகாஃப் இருப்பாங்க. அந்த மாதிரி அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவங்கள் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அந்த யாத்திகாஃபுடைய ஒரு பெரிய முக்கியத்துவம் நம்மள்ட்ட இல்லாதனால
அதன் பற்றி ஒரு அமல்களே இல்லாமல் ஆயிடுச்சு. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த அமல்களை ஹயாத்தாக்கணும், எல்லா மஹல்லாலையும் கொண்டு வரணும், நம்முடைய மஹல்லாலையும் அமல்களோடு உயிர்ப்பிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. அதுக்கு நாமளும் ஒத்துழைப்போட நம்ம கண்டிப்பாக இருக்கணும். அல்லாஹ் தாலா இந்த பாக்கியத்தை நமக்கு மௌத் வரைக்கும் அல்லாஹ் தாலா தந்தருள்வானாக. நான் சொன்ன மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு வருஷம் நாம சொல்றோம், ஆனா கண்டிப்பா வருஷமே இன்ஷா அல்லாஹ் ஒரு நியத்துகள் நம்ம வைக்கணும். என்னைக்கு இருந்தால் நமக்கு நேரத்தை அமைச்சு தர்றது அல்லாஹ் தானே. நம்ம குடும்பத்துக்கு, வியாபாரத்துக்கு, நம்முடைய சொந்த விஷயத்துக்கான எவ்வளோ நம்ம யோசிக்கிறோம், அல்லாஹுக்கான ஒரு 10 நாள் நம்ம யோசிக்கப்போம். நாம இது அல்லாஹால நமக்கு லேசாக்கிடுவாங்கிற ஒரு எண்ணமும் நம்மள்கிட்ட கண்டிப்பா இருக்கணும். அல்லாஹால அந்த பாக்கியத்தை நம்ம தந்துருவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஒரு பெற்றோர்கள் உஸ்தாத்மார்கள், உலகத்துள்ள முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானுடன் மௌத்தாகும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மான, மீதம் இருக்கக்கூடிய ரமலானுடைய ஒவ்வொரு நோன்பையும் தராவையும் தஹஜ்ஜத் தொழுகையும் தொழுகும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. நோன்பு நோக்கும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. உடல் ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக. யாரெல்லாம் குறிப்பாக முதியோர்கள், குழந்தைகள் யாரெல்லாம் நோன்பு வைக்கிறார்களோ ரப்பே அவர்களுக்கு சலாமத்தான ராகத்தான முறையினை நோன்பு வைக்கும் பாக்கியத்தை தருவாயாக. அவர்களுக்கு லேசாக்கி தந்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மான, யா அல்லாஹ் ரஹ்மத்துடைய 10 முடிந்து மக்ஃபிரத்துடைய 10 அல்ல முடிய இருக்கின்றது. ரப்பே அல்ல எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அல்ல நீ எங்களை மன்னிக்காவிட்டால், அல்ல நீ எங்கள் மீது ரஹ்மத் செய்யாவிட்டால், அல்ல நாங்கள் எல்லாம் நஷ்டவாளிகளாக கை சேதப்பட்டவர்களாக ஆகிவிடுவோம். ரப்பே அல்ல எங்களுடைய நப்சுக்கு நாங்கள் அநீதம் இழைத்து விட்டோம். ரப்பே அல்ல நீ எங்களை மன்னித்தருள்வாயாக. அல்ல எங்களை மன்னித்தருள்வாயாக. பரிபூர்ணமான தௌபாவை செய்யும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. நாங்கள் பாவங்களிலிருந்து மீண்டு அல்ல நன்மையிலேயே முழுமையாக இணைந்திருப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. பாவங்களுடைய வெறுப்பை தந்தருள்வாயாக. நன்மைகளுடைய ஆசைகளை தந்தருள்வாயாக. அல்ல பாவங்களை நீ உணரச் செய்வாயாக. அல்ல பாவங்களை நீ உணரச் செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, வரக்கூடிய கடைசி 10 யாத்திகாஃப் இருக்கும் பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் மௌத் வரையிலும் யாத்திகாஃப் இருக்கும் பாக்கியத்தை தருவாயாக. அல்ல அதற்கு சாதகமாக எங்களுடைய தொழில்களையும், எங்களுடைய பொருளாதாரத்தையும், எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும், எங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் நீ ஆக்கி அருள்வாயாக. அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம், லைலத்துல் கத்ர் இரவை அடையும் பாக்கியத்தை தருவாயாக. லைலத்துல் கத்ருடைய இரவை அடையும் பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ் நீண்ட காலங்கள் வாழ்ந்து பல ரமலான்கள் பெற்று அல்லாஹ் பல லைலத்துல் கத்ர் இரவை அடையும் பாக்கியத்தை தருவாயாக. நல்ல அமல்களோடு உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. ரப்பே ரஹ்மான், என்னுடைய குழந்தைகள் குடும்பங்களிலும் பறக்கச் செய்வாயாக. பொருளாதாரத்திலும் பறக்கச் செய்வாயாக. உங்களுடைய ஹலாலான ஹாஜத்தை நிறைவேற்றி தந்தருள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.